பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினால, வாழை எங்கிட்டு விட்டுலாம் எரியிறாங்கன்னு தெரியல. வரவன் போகிறவன்லாம் உங்களை பாடாப்படுத்துவான். நிறைய பிரச்சனைகளை கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீங்க. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் நான் என்னுடைய தாரக மந்திரத்திலிருந்து மாற மாட்டேன், நான் கரெக்டாக தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு 80% துலாம் ராசிக்காரங்க நேர்மையாக தான் இருப்பீங்க. சுட்டு போட்டால் கூட மாறாது சார், ரத்தத்தில் ஊறுனது சார் அப்படிங்கிற கேரக்டரில் துலாம் ராசி பெண்களும் சரி, துலாம் ராசி ஆண்களும் 80% இருப்பீர்கள் என்பது உண்மை. இந்த 20% ஏன் சார் விடுறீங்க அப்படின்னா, இந்த 20% எப்படின்னா, சில துலாம் ராசி என்பவர்கள் சுயநலமாக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய அதிகார செயல்பாடுகள் அல்லது பொருளாதார செயல்பாடுகளை வச்சு மற்றவங்கள லாக் பண்ணக்கூடிய அமைப்பில் சில துலாம் ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த 80% உள்ள நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கரெக்டாக 2ஆம் தேதி ஆரம்பித்தோடனே ஜம்முன்னு 10ஆம் இடத்துல உட்காந்துறார். அப்போ 10ல் குரு உட்காந்தா பதவி பறி போகுமோ, ஏற்கனவே நிறையா பறி போயிடுச்சு, இந்த பதவி வேறு பறி போகுமா ஐயா சாமி அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வட்டம்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் துலாம் ராசிக்காரங்க வேலையில் நல்ல அங்கீகாரம் பெற போகிறீங்க.